வணக்கம். இன்றைய தினம் 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், பின் ரேவதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 9 மணிக்கு பிறகு அனாவசியமான செலவுகள் பலவற்றுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், சுப செலவு மற்றும் சுப செய்தி வரும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடக்கும் நாள். வரவேண்டிய வருவாய் அதிகமாய் வரும் நாள் இந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை. அந்த கவனம் எத்தகையதாக இருக்க வேண்டும்? பேச்சு வழியில் வேண்டும். வளவள என்று பேசாமல் அளவோடு பேசி நஷ்டம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் செய்யும் செயல் வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றிக்கு பெரும்பங்கு காரணமாக இருப்பது தேர்ந்த உங்கள் பேச்சு. பேச்சின் மூலமாக இன்று நீங்கள் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடக்கி வாசிக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல் சற்று அமைதி காத்து பொறுமையுடன் இருந்து நினைத்த காரியத்தை முடிப்பதற்குண்டான வழியினை அறிய வேண்டிய நாளாக இருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் ஒரு சில பெரியவர்கள் இந்த வேலைக்கு இவர்தான் சரியானவர் என்று உங்களை தேர்ந்தெடுத்து அழைக்கும் நாளாக காட்டுகிறது. அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் முந்திக்கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பே தராமல் நீங்கள் செயலாற்றினால்தான் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாரா தொல்லைகள் வரும். முதலிலேயே இவைகளெல்லாம் வந்தால் எப்படி சமாளிப்பது என்று நீங்கள் எண்ணி ஒரு திட்டம் வகுத்தால் அவைகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு புது உறவு, ஒரு புது திட்டம், ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கும், நல்லதை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரிடமும் எரிச்சலை காட்டாமல் இருந்து நல்லவைகளை, நீங்கள் விரும்பியவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறவுகளோ நண்பர்களோ ஒருங்கிணைந்து உற்சாகமாய் ஒரு பணியாற்றி நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கண்முன் 2 விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க இருப்பது உங்களுக்கு தீமை செய்யும் ஒன்று என்று காட்டுகிறது. எனவே உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள். அவர்கள் நல்லதை காட்டுவார்கள், செயல்படுங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முழுமையும் வெற்றி நாள். எதை தொட்டாலும் வெற்றி. போட்டியில் வெற்றி, வழக்கில் வெற்றி, பந்தயத்தில் வெற்றி, வெற்றி மயம்தான் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய ஒரு புகழ் வேறு எங்கோ போக இருப்பதை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக தடுத்து நிறுத்த வேண்டும். சற்று அலட்சியமாக இருக்கக்கூடாது, கவனமுடன் இருக்க வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் செய்த ஒரு செயல் பாராட்டுக்கு உரியதாகி அதனால் பல நன்மைகளை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது. நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு என்று ஒரு ஆசை சில நாட்களோ அல்லது பல நாட்களாகவோ இருந்து வந்தது. அந்த ஆசை இன்று மெய்ப்படலாம், மெய்ப்படும், படட்டும். நல்ல நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு சற்று அதிகம். அந்த அளவுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஊதியம் உண்டு, ஆனால் உழைப்பை விட சற்று குறைவு என்று காட்டுவதால் மனச்சோர்வு இன்று வேண்டாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களாலேயே நம்ப முடியாது, இவையெல்லாம் நமக்கு வெற்றியை தந்ததா என்று. ஆனால் தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களது பேச்சுகளில் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் சில பேசக்கூடாத வார்த்தைகளை நீங்கள் பேசி இன்று கெடுத்துக்கொள்ளக்கூடும். தவிர்த்து விடுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேர வேண்டியது உடனடியாக வராமல் சற்று காலம் தாழ்த்தி வரக்கூடும். கூடுதல் கவனம் தேவை.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கென்று சில அருமை பெருமைகள் இருந்தன, அவ்வளவாக வெளி உலகுக்கு தெரியவில்லை. இன்று தெரிகிறது. உங்கள் திறமை, அருமை பெருமை தெரிகிறது. நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் புலமை தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். இதனால் உங்களுக்கு நன்மை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று குழப்பம் தெரிகிறது. புத்திசாலித்தனம் அதிகமானால் ஏற்படுகின்ற குழப்பம் இந்த குழப்பம். சற்று நிதானம் வேண்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.